வணக்கங்கம்மா, எங்க இருந்து வந்திருக்கீங்கம்மா? வணக்கம் சார், நான் ரம்யா, ஹொசூர்ல இருந்து வரேன். ஒசூர்? சரிம்மா. ஒசூர்ல உங்ககிட்ட தானே ரோஜா பூ நான் கேட்டது? ஆமா சார், என்கிட்ட தான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. சரி, நான் நாளைக்கு உங்களுக்கு டீடைல் சொல்றேம்மா. ரேட் கம்மியா இருக்கிறப்ப வாங்கி அங்க இருந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. நீங்க பியூட்டி பார்லர் இதுல இருக்கிறீங்க. ஆமா சார். இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பு உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்தது? ஆக்சுவலா வந்து சொல்ல போனோம்னா வந்து ஒரு தேங்காய் எண்ணெயை அதை எப்படி வந்து தரம் பாக்குறதுன்றத வந்து யாருமே வந்து சோப் மேக்கிங் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது இல்ல. எத்தனை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க? சரி, எல்லாமே ஒரு நான் வந்து பேசிக் கிளாஸஸ் மாதிரி ஒரு 2-3 அட்டெண்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் வந்து ஒன்னு அட்டெண்ட் பண்ணேன். அதுல கூட எனக்கு டீடைல்டா சொல்லல. ஆனா வந்து ஃபாலோ பண்றது உங்களை ரொம்ப வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணதுல வந்து எனக்கு கோகனட் ஆயில் மட்டும் வச்சு சொல்லி கொடுக்கல. கோகனட் ஆயில் கூட வந்து பாம் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அத மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து என்னன்னா தனிப்பட்ட முறையில வந்து நீங்க சொல்ற மாதிரி தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதை மட்டும் வச்சு யூஸ் பண்ணணும்ன்றது தான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். அப்படி தேடுறப்பதான் வந்து வீடியோஸ் பார்த்தது. இன்னொன்னு வந்து நார்மல் சோப் இல்லாம வந்து டிஃப்ரெண்டா எதனா பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தப்ப பயோ என்சைம் சோப் பத்தி உங்ககிட்ட நான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டா தான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்றதுக்கு பல மாசங்கள் யோசிச்சுட்டு கிளாஸ் இருக்கான்னு கேட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் இல்ல நம்ம கண்டிப்பா வந்து பண்ணியே ஆகலாம் அப்படின்ற மாதிரி அட்டென்ட் பண்ண கிளாஸ் தான் சார். ஆனா வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம வந்து பெற நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமானது. நிறைய டிஃப்ரெண்டான நாலேஜ்ல வந்து நிறைய சொல்லி கொடுத்து அது அந்த தேங்காய் கூட எப்படி நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும்ன்றத கூட நீங்க தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஏன்னா இந்த இது வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முடியுமா உங்களால? ஆல்ரெடி ஆமா, நான் முன்னாடில இருந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்ட மெத்தட்ல இல்லாம உங்க மெத்தட்ல தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து நிறைய எனக்கு வந்து என்னன்னா அதே தான் நம்மளுக்கு வந்து நீங்க இப்ப வீடியோஸ்ல எல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல வருது, அதுல இருக்கிறது தான் நம்மளுக்கு கிளாஸ்ல சொல்லுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனா அதுல இருக்கிறது தான் கிளாஸ்லயும் இருக்கு. எங்க கிட்ட வந்து மறைமுகமா எதுவும் கிடையாது, ஒரு ஓபன் புக்கா தான் இருக்குன்றத வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணோனே தான் தெரிஞ்சது சார். அப்படிங்களா? அதுல வந்து இன்னர் டெப்தா இருக்குது. இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து இன்னர் டெப்தா இருக்கு, அதுல வந்து அவுட்லைன் மட்டும் இருக்குது. அவுட்லைன் இருக்கு, அந்த அவுட்லைன்ல வந்து ஃபுல்லா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய சொல்லிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா மத்த ஆன்லைன் கிளாஸ்க்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா மத்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து முகத்தையே ஒரு மென்டார் வந்து முகத்தையே காட்ட மாட்டாங்க, முகம் காட்டவே மாட்டாங்க. மத்த ஆன்லைன் கிளாஸஸ்ல அப்படி எல்லாம் இருக்குதா? கை மட்டும் தான் அவங்க கலக்கிறது போறது தான் தெரியும், முகம் காட்ட மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்க முகத்தை காட்டினா மட்டும்தான் இந்த கிளாஸ்ல இருப்பீங்க. நீங்க வந்து இல்லனா வந்து உங்களை கிளாஸ்ல இருந்து நான் வெளியில நீங்க அவசியம் இல்ல, நான் காசை ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு கரெக்டா இந்த டைம்குள்ள நம்ம வந்துடணும் அப்படின்றதுனால வந்து நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி இருந்தது உங்க கிளாஸ். பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு இல்ல அல்ல சார், எந்த மென்டாரும் இதை பண்ண மாட்டாங்க. அது சரி, அது வந்து உங்க காசு எங்க காசு அப்படின்னு இல்லாம எல்லாருமே அந்த கஷ்டப்பட்டு தான் அதுக்கு நம்ம உண்மை, கண்டிப்பா உண்மை சார். அந்த ஒரு இது இருக்கு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ வந்து 5000 ரூபாய் அப்படின்றப்ப கொஞ்சம் யோசிச்சாரு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நாள் அட்டென்ட் பண்ணப்போ சொன்னப்போ அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஒரு கிளாஸ்னா இப்படி இருக்கணும், இப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் சார். இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும்ல உங்களால? கண்டிப்பா முடியும் சார், முடியும். அதான் வேணும். என்ன சொல்றேன்னா அப்படி உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு இன்னும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கணும் நீங்க விரும்புனீங்க அப்படின்னா மறுபடியும் இருந்து ஒன்னல்ல நான் சொல்லி கொடுக்க ரெடி. கண்டிப்பா. ஆனா நீங்க இவ்வளவு சொல்லி கொடுத்ததே ரொம்ப கிளியரா ஒரு எவ்வளவு வந்து டெப்தா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல வந்து இன்னும் டவுட்ஸ் வரும்ன்ற இதெல்லாம் கிடையாது, ரொம்ப கிளியரா இருக்கு. அதுலயும் நீங்க சொல்லி கொடுத்த பயோ என்சைம் சோப்பு வந்து ட்ரை பண்ண ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். அது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க மட்டும் வந்திருந்தா பரவாயில்லமா, உங்க வீட்டுல சாரையும் கூட்டு வந்திருக்கிறீங்க, குழந்தைய கூட்டு வந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்கணும்ல. ஆமா சார். ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருந்து வந்துட்டு போறது சின்ன விஷயம் கிடையாது. ஆனா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே இது வரைக்கும் இதே மாதிரி வந்து யூனிட்ட பாருங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னது இல்ல. இங்க வந்தப்பயும் நீங்க என்ன ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னீங்களோ அதே தான் இங்கேயுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த சோப்ல மேல வெள்ளை பிளேயர் படிதுன்னு சொல்ல கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்கல்ல, இப்ப எல்லாம் அதெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. பாத்தீங்களா இப்ப சோப் செஞ்சு வச்சிருக்கிறோம்ல, அதுல பாருங்க போறதுக்குள்ள உங்க ஸ்டாம்பிங் பண்ணி காமிச்சிருவாங்க. ஓகே சரிங்களா? மறுபடியும் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா உல்லாச பறவைகள்ல கேளுங்க. சப்போஸ் அங்க ஆன்சர் கிடைக்காட்டி என்கிட்ட வாங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ சார்.